நம்ம பாட்டி காலத்துலலாம் யாருமே எந்த ஆஸ்பத்திரிக்குமே போனதே கிடையாது. அவங்களே வைத்தியம் பண்ணிக்குவாங்க. ஃபுட் பாய்சன் ஆனுச்சுன்னா சில் தண்ணி, ஐஸ் தண்ணி குடித்தாலே சரியாயிடும். பல்லு வலியா கிராம்பை அங்கேயே அடக்கி வச்சிட்டு இருந்தீங்கன்னா பல்லு வலியெல்லாம் போயிடும். வெத்தலை டைஜஷனுக்கு எல்லா விதமான மருந்தும் நமக்கு இருக்குது. நம்ம சமையல் கட்டிலே இருக்குது. உணவே மருந்தாக தான் வச்சுருந்தாங்க. மாற்றினது இந்த மாதிரி விஷத்தை தினம் தினம் ஊட்டினது, தினம் தினம் விஷமாக நம்மளுக்கு சாப்பாடை கொடுத்தது இந்த பிண்டாரிங்க. அதை கொடுத்துட்டு பின்னாடியே அலோபதி மருந்தையும் அலோபதி வைத்தியத்தையும் ஆஸ்பத்திரிகளையும் கட்டி கட்டி பணத்தை நம்மக்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கேமாக பண்ணிட்டாங்க. வழியை பண்ணால் ஒருத்தங்களை குறி வச்சிடுறாங்க. ஓகே, 25 வயசுக்குள்ளே ஒரு ஹெல்த்தியாக எல்லா வித பலத்தோட இருக்கிற ஒருத்தங்களை கண்டுபிடிச்சி அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள ஆக்சிடெண்ட் ஆக்க வச்சு உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கனையும் டொனேட் பண்ணுற மாதிரி அவங்க சொந்தக்காரங்களையே நம்ப வச்சு டொனேட் பண்ண வச்சு ஸ்கின்னுலேருந்து முன்னாடிலாம் கண்ணு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கின்னு, லிவர், கிட்னி எல்லா பார்ட்ஸும், போன்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. ரீசெண்டாக ஒரு புதுக்கோட்டையில் ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கம்பல் பண்ணி நீங்கள் டொனேட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட்டே வந்து அடக்கம் பண்ணுறாங்க மரியாதையோட, அரசு மரியாதையோட. இது வந்து வியாபாரமாகவே ஆயிடுச்சு. விஜய் கரூரில் ஆக்சிடெண்ட் ஆகும்போது கூட இவ்வளோ 22 பேர் இறந்தது எல்லாமே இந்த மாதிரி ஆர்கன் டொனேட். அவங்கள டார்கெட் பண்ணி வரவழைச்சி பின்னாலேருந்து அடிக்க வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி உயிரோட அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் சின்ன மருத்துவமனையில் எப்படி இவ்வளோ பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? அது பண்ணினாங்க. 2 மந்திரிகள் வந்து டக்குன்னு அவங்க காரில் கடத்திட்டு போயாச்சு. அது கிட்டத்தட்ட ஸ்மக்லிங், ஆர்கன் ஸ்மகிள். ஏன்னா அவங்கள வந்து செக் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு மந்திரியும் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருக்காரு. ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. மருத்துவத்துக்கும் கல்விக்கும் விலையே கிடையாது. அதை வியாபாரமாகவே ஆக்கக்கூடாது. அதுதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு மந்திரியும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு தலைவலின்னு போனால் கூட, ஒரு வயிற்று வலின்னு போனால் கூட எதையோ ஒன்று சொல்லி காம்ப்ளிகேட்டடாக ஒரு பேரை சொல்லி இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டெஸ்ட்டு எல்லாமே பண்ண வச்சு, ஏன்னா அவங்க வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க பணம் வாங்கணும் இல்லைங்களா? ஒரு மனிதாபிமானம் இல்லையா? ஒரு இரக்கமே இல்லையா இவங்களுக்கு? இரக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா அந்த பிண்டாரிங்களுக்கு?